மக்களின் வறுமையையும் ஏழ்மையையும் தீர்க்காத வார்த்தைகளும் எழுத்துக்களும் தீர்வுகளும் பயனற்றவை. சொந்தங்களுக்கு வணக்கம். எங்களோட சொந்தங்கள் சமூக வலைத்தளங்களில் பொதுவாக தேவையற்ற விடயங்களை, கடந்த கால தற்போதைய தேவையற்ற விடயங்களை எடுத்து நிறைய கதைக்கிறோம் அல்லது விமர்சனம் செய்கிறோம். மற்றது இணைய வழி கூட்டங்களை நடத்துகிறோம், நிறைய கதைக்கிறோம், அதை அப்படியே மறந்து போகிறோம். அப்புறம் அடுத்த முறை ஒரு சும்மா கூட்டத்தை போடுறது, கதைக்கிறது, நேரத்தை போக்குறது, அப்புறம் அப்படியே மறந்து போகிறது. அது ஒரு கட்டம். இன்னும் ஒரு வகையில் முகநூல்களில் பெரிய புத்திஜீவிகள் மாதிரி கணக்கு எழுதுறது, வரலாறுகளை பற்றி எழுதுறது, அப்படியே எழுதி கொண்டிருக்கிறது. அதுவும் பயனில்லை. ஒரு சில பேர் இந்த வலைவலிகள், இந்த யூடியூப்புகளில் வர காணொலிகளை எடுத்து சும்மா பயந்து கொண்டிருப்பாக, ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்போ என்னென்னு சொன்னால், உறவுகள் எங்களோட நிலத்தை நேசிக்கிற உறவுகள் அல்லது நேசிக்காத உறவுகள் அனைவரும் இருப்பீங்க. நேரங்களை நல்ல வகையில் பயன்படுத்துங்க. அதாவது எங்களோட மக்களை பற்றி சிந்திக்கிறதுக்கு, எங்களோட மக்களை உயர்த்துறதுக்கு கட்டமைப்புகள் எப்படி இருக்கணும், அதுகளை பற்றி விவாதிங்க, அதுகளை பற்றி விமர்சனம் செய்யுங்க, அதுகளை பகிருங்க, அதுகளை பற்றி சிந்தியுங்க. அதுகள் தான் பயனுள்ளதாக இருக்கும். அதாவது எங்களோட மக்களின் வறுமை, ஏழ்மை, வாழ்க்கை தரத்தை உயர்த்தாமல் நாங்கள் செய்கிற விமர்சிக்கிற விடயங்கள் எல்லாம் பயனில்லை. அதால் எங்களோட மக்களின் எதிர்காலத்தை பற்றி, திட்டங்களை பற்றி யோசிங்க, கதைங்க, நிறைய பேசுங்க, மெட்டாக்கோட கதைங்க. தேவையற்ற விடயங்களை கதைக்கிறது, உங்களோட நேரங்களை வீண் விரயம் செய்கிறத தவிர்த்து கொள்ளுங்க.